கலியுகம் உண்மையிலே கால கொடுமைங்க ஏங்க இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உண்மையாக நல்லாயிருக்கு. படத்தில் ஒரு சாங் இல்லை, நல்ல ஒரு ஃபைட்டு இல்லை, ஒரு நல்ல ஒரு கசமசா இல்லை, இருந்தாலும் நல்ல ஒரு காவியத்தை சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஏன்னா 40-50 வருஷம் கழிச்சு காலகட்டங்கள் மாற மாற இப்படிலாம் ஜென்ரேஷன் இருக்குமான்றதை ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தில் நல்லா காட்டியிருக்காங்க. ஆனால் மாற வாய்ப்பே இல்லை. இவங்க சினிமாக்காக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கேமரா ஒர்க்கு சரி, மேக்கிங் வைஸ் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன லேகாக இருந்தாலுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அற்புதமாக இருக்குது படம். ஃபேமிலி ஆனிச்சுன்னா கம்முன்னு இருங்க. நானே வந்து வெயில் தாக முடியல வந்தேன். சரி நீ வெள்ளிக்கிழமை புதுப்படம் ரிலீஸ் ஆகி தான் வந்தேன். ஏன் கால கூடமாக இந்த கலியுகத்தில் வந்து மாட்டிக்கினேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே படம் ஒன் டைம் வாட்சபிள். 10க்கு ஒரு 7:30 மார்க் போடலாம் சார். ஏன்னா 7:30 வெளியே வெயில் தான், 7:30 தான் வெளில வந்தேன். உள்ளே ஒரு 7:30 இருக்கும்போது படம் பார்க்கும்போது தெரிஞ்சது, 40 வருஷம் வந்து இப்படி தான் நம்ம இருப்போமா அப்படின்றது தான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சில கேமரா ஒர்க்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரியாலிட்டியாக இருந்தால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். சூப்பராக இருந்துச்சு. அது வந்து யாரையும் தாழ்ந்து பார்க்கக்கூடாது. எல்லாருமே சமம் சொல்லி சொல்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு படம். இல்லை சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், ஃபேமிலியை பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. புரியல ரேட்டிங் ஃபுல்லாக கூட இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸு அதில் இல்லை. சூப்பராக இருந்துச்சு படம். அவேர்னஸ் சூப்பராக இருந்துச்சு படம். வேறு லெவல் தான் படம். கிளைமேக்ஸில் நடக்குது இப்போயே சொல்லிடுறாங்க. நான் படத்தில் ப்ரோ போர்டில் அடியில் செம்மையாக இருக்குது ப்ரோ படம். பயங்கரமாக இருக்குது. என்ன படத்தில் ஆர்ட் ஒர்க்கு, சவுண்ட் எஃபெக்ட்லாம் இருந்தேன். ஆனால் படமாக பார்த்தா எனக்கு வந்து இது ட்ரைலர் பார்க்கும்போது எப்படி தெரியுமா வந்தேன், எக்ஸப்ட் பண்ணி வந்தேன். ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் இந்த மேட் மேக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தா இந்த புக் ஆஃப் எலவி அந்த படம்லாம் பார்க்குற மாதிரி தான் நினச்சி உட்காந்தேன். ஆனால் இந்த படம் வந்து போக இது மட்டும் அதே மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. எப்படி பிரபாஸ் கல்கிலாம் பார்த்துங்க அதே மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் போக இது எப்படி இது ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்ட்ராஸ் படமாக இருக்குது. ஒரு சைக்கோக்கிட்டேருந்து எப்படி தகிக்கிறாங்க, மைண்ட் எல்லாம் தூண்டுறான், அவங்ககிட்டேருந்து எப்படி பண்ணுறதுனால அந்த ஒரு ஜானர் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு வந்து புரியல. மற்றபடி வந்து இந்த வித்தியாசமாக படம் பார்க்குறாங்க பற்றி அவங்களாம் இந்த படம் வந்து பார்க்கலாம். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் அப்படின்னு சொல்லுவேன். என்டர்டெயின்மெண்ட்டாக இதுனா படம் ஃபுல்லாகவே ஏசி இருக்கிற படம் வந்து மைண்ட் கட்டெலாம் தூண்டுறாங்க. நம்ம கேனிபாலிசம்னு சொல்லிட்டுனால அது ஒரு சில பேர் செட் ஆகும், ஒரு சில பேர் செட் ஆகும். வைலன்ஸ் அதுதான் ஏசி கொடுத்துறாங்க. ஏசி கொடுத்துறாங்க வந்து பார்க்க முடியாது. இந்த வைலன்ஸ்லாம் பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து படம் செட் ஆகும். அந்த ஹாலிவுட்டில் இந்த ராங் டன்னு அந்த மாதிரி படம் ஷாவு அந்த மாதிரி படம்லாம் பார்ப்பாங்க பற்றில அவங்களுக்கு இந்த படம் வந்து செட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி படத்தில் இன்னும் பட்ஜெட் போட்டு அதிகமாக தூணும். இதெல்லாம் பார்க்க போது இந்த கிராஃபிக்ஸில் பார்க்கும்போது எப்படிமா இருக்குது கேம்